சிவகங்கை மீடியா நெட்வொர்க் பிரசன்ஸ் தி சிவகங்கை பாட்காஸ்ட். இந்த சீரீஸில் நம்ம சிவகங்கையில் இருக்கிற முன்னோடிகள் அவங்களோட பேசி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அண்ட் இந்த இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செம்மல் ஐயா பகீரதன் ஆச்சியப்பன். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் இந்த டைம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு நார்மல் ஒரு கேஷுவல் உரையாடல் தான் ஐயா. நீங்கள் உங்களோட சிறு வயது பற்றி, நீங்கள் எந்த ஊரில் படிச்சீங்க, உங்களோட இளம் வயது எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? நான் படித்தது முதல் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 10 ஊரில் படிச்சிருப்பேன். ஏன்னா தந்தையார் காவல்துறையில் ஆய்வாளராக இருந்தாங்க. அவங்களுக்கு மாறுதலாகிற இடத்துல எல்லாம் என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் அண்ணன் எனக்கு மூத்தவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து குழந்தை வைத்திய நிபுணராக இருக்கார். அவர் இங்கே சிவகங்கையிலே தான் படித்தார். வெங்கடேச லட்சுவம்னு ஒரு உணவகம் இருந்தது, அங்கே தான் சாப்பிட்டாங்க. எல்லா வகுப்புகளும் இங்கே இருந்தே படித்து அதுக்கப்புறம் கல்லூரி படிப்புக்கு தான் வெளியில் போனார். என்னை பொறுத்த மட்டும் இவங்களோட அப்பா அம்மாவோட போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் முதல் வகுப்பு நான் அலங்காநல்லூரில் படித்தேன். 2ஆவது வகுப்பு சோழவந்தானில் படித்தேன். 3ஆவது வகுப்பு நாட்டரசன்கோட்டையில் படித்தேன். 4ஆவது வகுப்பு புதுவையில் படித்தேன். இப்படி ஒவ்வொரு ஊராக இதாக இருந்தது. ஆழ்வார்நிலையில் படிச்சிருக்கேன், தூத்துக்குடியில் படிச்சிருக்கேன். இப்படி பல்வேறு ஊர்கள்லேயும் மாறுதலாகி போகிறது படித்தேன். அதனால் எனக்கு என்ன உயர்வு குறைவாக இருந்தது அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் புது புது பாட புத்தகங்கள். அப்போ ஒரே புத்தகம் இருக்காது, தமிழ்நாடு முழுவதும் போய் இருக்கிற மாதிரி இல்லை. அதனால் ஒவ்வொரு பள்ளியிலையும் அவங்க புதுசு புதுசாக வச்சுருப்பாங்க. நம்ம அதை விலை கொடுத்து வாங்கி படிக்கணும், அது மாதிரி இருந்தது. அதனால் ஆரம்ப கால படிப்புகள் ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் 11ஆம் வகுப்பு முடித்து புகுமு வையை தென்கரை திகழும் தியாகராசர் கல்லூரியில் படித்தேன், இன்னும் மதுரையில். அதுக்கப்புறம் தமிழாசிரியராக வரணுங்கிற எண்ணம் இருந்தது. அதனால் 2 ஆண்டுகள் மேலைச்சூரியில் சன்மார்க்க சபைன்னு அவங்க செந்தமிழ் கல்லூரின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே 2 ஆண்டுகள் படித்தேன். 3ஆவது ஆண்டும் 4ஆவது ஆண்டும் கரந்தை தமிழ் சங்கத்தில் தஞ்சாவூரில் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் பயிற்சி, அதுக்கு குமாரபாளையத்தில் படித்தேன். அரசு ஆசிரியர் பயிற்றுனர் கல்லூரி அது. அப்போ வன்மீகநாதன்னு முதல்வராக இருந்தார், அவருடைய தலைமையில் தான் படித்தேன். ஒரு மேடைகளில் கொஞ்சம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை நான் எப்பவும் பயன்படுத்திக்கிட்டது உண்டு. அதை வச்சு அங்கே இருந்த ஆசிரியர்கள், அது பயிற்சிக்கு படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் கூட எனக்கு பேச்சு போட்டியில் முதல் பரிசு கிடைச்சது. அது மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு ஆசிரியராக வர்றவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தது. அதனால் என்னுடைய ஆசிரியர் பயிற்சி காலத்தில் ஒரு தடவை கூட அது மாணவர்களுக்கு முன்னாடி சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு அதை படி இதை படின்னு சொல்லிட்டு இருந்த காலமே கிடையாது. எப்போவுமே நான் வகுப்புக்கு போயிட்டேன்னா பாடம் நடத்துவோம். அது பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இறங்கி நடத்துகிற போது இப்போவும் அந்த மாணவர்களை 30-40 ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்க்குறேன். அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் சொல்லிக் கொடுத்தது அப்படியே மனசில் இருக்குது, இப்போ சொல்லி காட்டவான்னு கேட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள்ட்ட ஒரு ஈடுபாடு இருந்தது. நான் எப்போவுமே மாணவர்களை டி போட்டோ கூப்பிட மாட்டேன். வாங்க ஐயா, போங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா படிக்கிறீங்களா, இப்படி தான் கேட்பேன். அது அவங்களுக்கு ரொம்ப உயர்வாக தெரியும். நம்மளை வாங்க போங்கன்னு சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி. நான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து, நம்ம பணிவாக பேசி பழகினமாவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. அதனால் மாணவர்கள் எல்லாரையும் அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள வளர வைக்கிறதுக்கு காரணமாக. நான் முதல்ல சிவகாசி இந்து நாடார் விக்டோரியா மேல்நிலைப் பள்ளியில் ஓராண்டு வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் சிவகங்கையில் இருக்கக்கூடிய கற்பரசுந்தர பாண்டியன் ராமலட்சுமி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினேன். மாணவர்களுக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்கிறது, பட்டிமன்றங்கள் அமைத்து கொடுப்பது. அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, நான் முதல்ல வேலைக்கு வந்த உடனே முதல் மாத ஊதியத்தில்
ஒரு வெள்ளியில் சுடற்கோப்பை ஒன்று வாங்கி, அப்பா அம்மா 2 பேருமே உயிரோடு இருக்காங்க, அதனால் நினைவுன்னு போடாமல் என்ன விசாலாட்சி சொக்கலிங்கம் சுடற்கோப்பை அப்படின்னு ஒரு இதை உருவாக்கினேன். அதை பள்ளியில் தாளாளர் ரொம்ப பெருமையாக அதை செயல்படுத்துவோம், நீங்கள் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நடுநிலைப் பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளை வர சொல்லி அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கு 2 பேர் அப்படி அனுப்பி அவங்களுக்குள்ள போட்டி வச்சு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். முதல்ல வர்றவங்களுக்கு இந்த வெள்ளி கோப்பையை கொடுத்துடுறது. அவங்க அந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அடுத்த ஆண்டு நம்ம மறுபடியும் அழைக்கிற போது கொண்டு வந்து கொடுத்துடணும். தொடர்ந்து ஒரே பள்ளி 3 தடவை எடுத்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கப்பை ஒன்று வாங்கி அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க பள்ளிக்கு கொடுத்துருவோம். அந்த மாதிரி நடத்தணும். இதில் நான் கொண்டு வந்ததுக்கப்புறம் பிஜி பன்னீர்தாஸை கூப்பிட்டு வந்திருந்தேன், தொழிலதிபர். அவர் ஒரு பெரிய கோப்பை வந்து நீங்கள் வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்காக இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்கள் தாளாளருக்கு கீதாஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருந்தது. அவங்க கொஞ்சம் உடல் நலம் குன்றியவங்களாக இருந்தாங்க. சின்ன வயதிலே அவங்க காலமாயிட்டாங்க. அவங்களுடைய பேரில் கீதாஞ்சலி சுழற்கோப்பைன்னு அது 9ஆம் வகுப்புலேருந்து 12 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த போட்டி நடத்துகிற மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் தொடக்கப்பள்ளிக்கு ஒன்று கொடுக்குறேன்னு இதில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்தவர் தன்னுடைய தாத்தா பாட்டி பேரில் அவர் ஒரு இது வாங்கி கொடுத்தார். அப்போ தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி இவ்வளவுக்கும் சேர்த்து ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு விழா மாதிரி நடத்தி அதில் போட்டியிட வச்சு அதுக்கு பரிசு கொடுத்தோம். இது ஒரு மறக்க முடியாத ஒன்று. இது வகுப்புலையுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திங்கக்கிழமையா இன்றைக்கு நம்ம வந்து செய்யுள் நடத்துவோம், செவ்வாய்க்கிழமையா உரைநடை நடத்துவோம், புதன்கிழமையா இலக்கணம் நடத்துவோம், வியாழக்கிழமையா கட்டுரை இதை ஏற்பாடு பண்ணுவோம். இப்படி அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தலைப்பின் கீழே நடத்துகிற மாதிரி வச்சுருக்கோம். அது பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மின்னல் வேக தேர்வுன்னு ஒரு தேர்வு வைப்பேன். அது என்ன அப்படின்னா, அது அந்த மின்னல் வேக தேர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட கேள்விகளை முதல்லையே கொடுத்துடுறது. அது நான் கேள்வியை சொன்ன உடனே அவங்க பதில் எழுதணும். கேள்வி எழுதிட்டு இருக்கக்கூடாது, பதில் எழுதணும். அந்த பதில் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே நான் அந்த 40 பிள்ளைகளுடைய இதுலேயும் மதிப்பெண் போட்டுருவேன். அந்த அளவு உரைவாக செய்கிறது மாதிரி ஒரு அடிக்குச்சி அது அதுவும் ஒரு பென்சிலும் 2 வச்சுருப்பாங்க. அது நான் அப்படியே பார்த்து மதிப்பெண் போட்டுக்கிட்டே வந்துடுவேன். அதில் சரியாக எழுதாமல் அவங்க படிக்காமல் வந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்கேல் நல்லா லேசாக ஒரு 2-3 அடி அடிக்கும். அது வந்து மின்னல் தேர்வில் இடி மின்னல் போல் அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்ததுன்னா மழை வருவது போல் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்வாக செய்கிறது. அது மாதிரிலாம் பண்ணேன். அது நான் வந்து ஆசிரியர் பணியை ஒரு புனிதமான பணியாக எண்ணி விரும்பி அதை படித்து போனது. வேறு வேலையெல்லாம் கிடைக்கல, அதுக்காக வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு வர்றவங்க இருக்காங்க. நான் அப்படி போகல. என்னை பொறுத்தமட்டில் ஆசிரியர் பணி என்பது எனக்கு ரொம்ப விருப்பமான பணி. அதனால தான் அதே தேர்வு செஞ்சேன். இன்னொரு செய்தி என்னன்னா, வீட்டில் சின்ன வயதிலேயே எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணத்துக்கு பின்னாடி தான் தமிழ் படிக்கிறதுக்கே போனேன். சின்ன வயதில் திருமணம் பண்ணதுனால வாழ்க்கையில் பெரிய ஆளாகவே மதிக்கப்பட்டேன் எல்லாருனாலும். அது ஒரு காரணமாக இருந்தது. வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு அழகான தமிழ் பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதில் என்னுடைய தங்கை வந்து என்னுடைய மகளுக்கு அண்ணே நான் தான் பேர் வைப்பேன்னு சொல்லி அவங்க அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தில் வருகிற சில பெயர்கள் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த அடிப்படையில் சாந்தி நாச்சியார் அப்படின்னு பேர் வச்சாங்க. மூத்த பையனுக்கு நான் வந்து ஒரு நல்ல தமிழ் பேராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இமயவரம்பன் அப்படின்னு பேர் வச்சு அவன் எம்ஏபிஎல் படிச்சுட்டு மக்கள் மனதுகளுக்கு ஆற்றல் தருகிற பேச்சுகள் சொற்பொழிவு மாதிரி பண்ணி செய்துக்கிட்டு இருக்காப்புல. எம்ஏபிஎல் படித்தது வழக்கறிஞருக்கு அதில் நாட்டம் இல்லை அவருக்கு, இந்த பணியில் தான் நாட்டம். அது இப்போது ஈரோட்டில் செஞ்சிகிட்ருக்கிறார். அடுத்த பையன்
வங்க கவிஞர் தாகூர் தமிழகத்தில் பிறக்கட்டும்னு தாகூர்னு பேர் வச்சு பள்ளியில் சேர்க்குற போது எங்கள் தாத்தா அப்பாவுடைய பேரை முன்னிலைப்படுத்தி மாணிக்கம் தாகூர்னு வச்சு. அவர் மாணிக்கம் தாகூரை விருதுநகர் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக 3ஆம் தடவை இப்போ இருக்கார். அதுக்கு வந்துட்டார். அவங்க எல்லாரையுமே நம்ம அது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நம்ம செய்கிறதில்ல. நம்ம பிள்ளைகளை வளர்க்கிற முறையில் அவங்களுக்கு விருப்பமான நெறியில் அவங்கள பயிற்றுவிக்கிறதுக்கு அனுப்பும். இதுதான் ஆசிரியர் பணியில் இருந்து சிறப்பு. அதில் எனக்கு ஒரு பள்ளி விட்ட உடனே பொது தொண்டுகள் செய்கிறதுல ரொம்ப நாட்டம் உண்டு. அதனால் தாய் தந்தை அற்ற குழந்தைகளுக்கு அது ஒரு இல்லம் நடத்தும். இப்போவும் அது நல்லா நடந்துகிட்ருக்கு. சேவா சமாஜம் என்ற பெயரில் பாலர் பாதுகாப்பு இல்லம் அப்படின்னு தொடரும். அது நாம் குடியிருந்த அந்த வரிசை வீட்டிலேயே அதனுடைய உரிமையாளர், அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பெரிய நாகுன்னு பேர், அவங்க தான் அந்த விடுதியை ஆரம்பித்தாங்க. அதுக்கு நம்ம பணிகள் செய்கிறதும் மதிப்பீடு செயலராக இருந்து அதுக்கு வேண்டிய முயற்சிகளை பண்ணி அந்த அரசு கொடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி செஞ்சு அது நடத்தினோம். இப்போ மிகச்சிறப்பாக கட்டடங்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய கட்டடங்களாக வந்துருச்சு. அதுக்கு பூராமே அரசு செலவு பண்ணுது. இப்போது முதல்ல ஒரு ஆண்கள் மாணவர்கள் விடுதிக்கு ஒரு காப்பாளரும் பெண்கள் விடுதிக்கு ஒரு காப்பாளரும் சமையல் ஒரே இடத்துல தான், சமையலுக்கு ஒருத்தர், இப்படி வச்சு மேலாளர் ஒருத்தர் வச்சு இவ்வளோட தான் நடத்திட்டு. இப்போது குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலகத்தின் சார்பில் நல்ல பிள்ளைகளுக்கு தேவையான அளவிற்கு எல்லாமே செய்கிறாங்க. அதில் அவங்களுக்கு யோகா கற்றுக்கிறதுக்கு, சிலம்பம் கற்றுக்கொள்கிறதுக்கு, பாட்டு படிப்பு அதை கற்றுக்கிறதுக்கு, அவங்களுடைய உடல்நலம் பாதுகாக்கிறதுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆள் போட்டு அவங்க பகுதி நேர ஊழியராக பிள்ளைகளோட பழகிடுறாங்க. உளவியல் படித்த சைக்காலஜிஸ்ட் பெண்களுக்கு ஒரு பொண்ணு போட்டிருக்கோம், எம்எஸ்சியில் படித்தது. அதே மாதிரி பையங்களுக்கு ஒன்று. இதெல்லாம் இப்போ வந்திருக்கிற திட்டத்தில் செய்கிறாங்க. இன்னும் பெரிய வியப்பு என்னென்னா, ஒரு 2 தெரு தாண்டி போனால் பள்ளி, மன்னர் மேல்நிலைப்பள்ளி, மன்னர் நடுநிலைப்பள்ளியில் தான் நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதுக்கே கூட்டியாந்து விடுறதுக்கு கார் வச்சுருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டியாந்து விடுறாங்க. இதெல்லாம் நம்ம நினைக்காத பெரிய செயல்கள். அது மாதிரி வாழ்க்கையில் உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு உதவி பண்ணணும்னு அவங்களுக்கு எப்படி அரசு உதவித்தொகை தருது, அதை வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு போய் சொல்லி 9ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணு. அதில் நம்ம ஒரு பையன், அவர் தவந்து தான் போக முடியும். அவர் பிகாம் படிக்க வச்சு முடிச்சுட்டு அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 10:1 வீதத்தில் கொஞ்ச நாள் ஒரு ஆண்டு வேலை பார்த்தார். அப்புறம் அவருக்கு அந்த வேலை மறுக்கப்பட்டது. நானும் அவருமா சென்னைக்கு போய் அதில் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு சென்னைக்கு போகிற போக்குவரத்து செலவு, அங்கே தங்குகிறதுக்கு வாய்ப்பு, இது நீங்கள் செஞ்சுக்கணும். எனக்கு உள்ளதை நான் செஞ்சுக்குவேன். எனக்கு நீங்கள் அந்த எதுவும் தர வேண்டாம். நான் உங்களுக்கு உதவியாக இறையாற்றலில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்படித்தான் சொல்லி கூட்டிட்டு நான் தமிழாசிரியர் கட்டடம் அங்கே இருக்குது, அது அங்கே போய் நான் தங்கிக்குவேன். காலையில் இவர் சந்திக்கிற மாதிரி அப்படி முயற்சி பண்ணதில் அது அந்த அரசு செயலகத்திலேயே ஒரு செயலாளர் எங்களை அந்த பையனை பேட்டின்ட்டு நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். முதலமைச்சருடைய ஒரு சிறப்பு ஆணையாக இதை யாரும் பின்பற்றக்கூடாது, இவருக்கு கொடுத்துருக்கிறது முதலமைச்சர் பார்த்து பிரியத்தோடு கொடுத்ததுங்கிற மாதிரி ஒரு அரசாணை பிறப்பித்தார். அதில் சிவகங்கையிலேயே வேலை போட்டு தந்தார். சிவகங்கையே மாவட்ட ஆட்சியருக்கு வந்துட்டார். அவருக்கு இப்போ வட்டாட்சியராக இருக்கிறார். அவர் வளர்ச்சி வந்துடுச்சு. அதில் அவர் ஆய்வாளராக போடுறதுக்கு முன்னாடி சஸ்பீர் சிங் பஜாஜ்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்தார். இவர் எப்படி தவந்துக்கிட்ட திரிகிறவர், இவர் ஆய்வாளராக எப்படி போடுறது அப்படின்னு யோசித்தார். நீங்கள் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா இவர் நீங்கள் தோற்றத்தால் இப்படி இருக்கிறாருன்னு நினைக்க வேண்டாம், எங்கே ஒரு சிக்கலான ஒரு கிராமம் இருக்கோ அதுக்கு அவரை அங்கே போடுங்க, எப்படி வேலை பார்க்குறாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் தமராக்கியில் போட்டு கொடுத்தாரு. மிக சிறப்பாக வேலை பார்த்தார் அங்கே. அப்புறம் அவருக்கு
ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம விடுதியில் படித்த 2 பையங்களுடைய சகோதரி. ஆனால் ரொம்ப சிக்கலாக வாழ்க்கை இருந்தது அதுக்கு. அவங்க அம்மா வந்து இந்த கல்யாண வீடுகளுக்கு பாத்திரம் தைக்கிறதுக்காக போவாங்க. இந்த பொண்ணுடைய வாழ்க்கை பின்னாடி எதுவும் சீரழிஞ்சிடக்கூடாது அப்படின்னுங்கிற எண்ணத்துலேயும் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன். இந்த மாற்றுத்திறனாளராக இருக்கிறவரை நீ அவரோட பேசிப்பார், பேசிட்டு உனக்கு பிரியம் இருந்தால் நான் வந்து நொண்டியை கட்டி வச்சுட்டேன்னு சொல்லிடக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் தலைமையிலேயே உனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஆனால் அவர் எதிர்காலத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு இணையாக இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலராக வருவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல் அந்த பொண்ணும் அவரும் ஒரு வாரம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு திருமணம் பண்ணுறதுக்கு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் திருமணத்தை மாவட்ட ஆட்சியர் நிர்மலான்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்க, அவங்க தலைமையில் திருமணத்தை நடத்தி வச்சோம். அவர் என்ன அந்த திருமணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா, அந்த பொண்ணுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் தங்கை சொந்தக்காரங்கள்லாம் 2-3 பேர் வருவாங்க. அவங்க வர்றபோது இந்த பொண்ணு ஏழ்மை நிலையில் இருக்கிறது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்க இருக்க வீடு கூட ரொம்ப சின்ன வீடாக இருக்குது, அதனால் ஒரு வீடு மாற்றி அங்கே இந்த பொண்ணுக்கு என்னவெல்லாம் நீ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, கட்டில், இது பீரோ, கைக்கு வளையல், தங்க வளையல், கழுத்துக்கு செயின், இப்படி என்னென்னவெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. நான் அதுக்குள்ளே பணத்தை மட்டும் தந்துடுறேன், யார்கிட்டையும் நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம், அந்த பொண்ணுக்கே தெரிய வேண்டாம், அந்த பொண்ணு கொண்டு வந்தது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கணும், வெறும் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னு இல்லை, அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசனை சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க அம்மா தங்கை இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் காஞ்சிரங்காரில் ஒரு புது வீடு பார்த்துருந்தேன். அந்த வீட்டில் தான் அவங்களை குடியேற வச்சுருந்தேன். அங்கே வந்து பார்த்துட்டு கட்டில், மேசை, இது பீரோவெல்லாம் புதுசு புதுசாக இருக்கே, இதெல்லாம் அந்த பொண்ணு கொடுக்குறதுக்கு தானான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது மாதிரி திருமணத்தை சிறப்பாக நடத்தி வச்சோம். இப்போது அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆண். அந்த பொண்ணும் டாக்டரு, எம்பிபிஎஸ் டாக்டரு, இந்த பையனும் எம்பிபிஎஸ் டாக்டர். 2 பேரையும் டாக்டருக்கு படிக்க வச்சுட்டார். பாண்டிச்சேரியில் படித்த, அதில் பொண்ணுக்கு கூட கல்யாணம் முடிச்சிட்டார். அந்த அளவுக்கு நல்ல பெயர் வாங்குறாரு, நல்லா செஞ்சுருக்கிறார். இது மாதிரி இன்னொரு மாற்றுத்திறனாளருக்கு மோகன் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் திருமணம் பண்ணி வச்சேன். அவர் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் எழுத்தராக இருக்கார். அவர் ஆள் வந்து இந்த குட்டையாக இயல்பான வளர்ச்சியில் இல்லாமல் குட்டையாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறார். அது மாதிரி மொத்தத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு எண்ணம். ஆனால் ஒருத்தரையும் ஏமாற்றி செய்கிறோம்னோ, அதில் என்ன நமக்கு லாபம் வரணும்னோ நான் எதிர்பார்க்குறதே இல்லை. இப்போ இந்த பாடல் பாதுகாப்பு விடுதி கூட ஒரு அருமையான வருமான நிலையை ஏற்படுத்தி வச்சுருக்கேன். அது ஒரு ராயல் என்ஃபீல்டுன்னு மோட்டார் சைக்கிள் விற்கிற கடை, அது வச்சுக்கிறதுக்காக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். அதில் நல்ல வருமானம் மாதம் மாதம் அவங்க இது வாடகையை நம்மகிட்ட ஒரு பகுதியை நன்கொடையாகவும் ஒரு பகுதியை வாடகையாகவும் கொடுக்குறாங்க. அது ஒரு ஆண்டுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வர்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிவிடும். இப்போ அதனால் விடுதிக்கு பணம் சிக்கல் என்பது எதுவுமே கிடையாது. நல்லாவே அது கிராண்ட் வர்றதுக்குள்ளே காலம் தாழ்ந்தாலும் இந்த பணத்தை எடுத்து அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு வகை செய்து. அதே மாதிரி நம்ம பாடல் பாதுகாப்பு இல்லத்தை நமக்கு பின்னாடி நடத்துறதுக்கு ஏற்கனவே இந்த பாடல் பாதுகாப்பு விடுதியிலேயே படித்த பிள்ளைகள் அவங்கள தான் அதுக்கு பொறுப்பாளராக கொண்டு வந்திருக்கு. ஒரு பையன் குமார், கோட்டை குமார்னு பேர், அவர் ஒரு தொழிலதிபர், இந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறது மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு அழகர் கோயிலில் கூட அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 10-20 ஏக்கர் தயார் பண்ணி அதை விற்பனை செய்தார். அது மாதிரி இருக்க ஒருத்தர் தான் அதுக்கு இப்போ மதிப்பு செயலராக போட்டிருக்கோம். ஒரு நல்ல முயற்சி. ஆமாம். அதனால் அந்த நிகழ்வுகள் எதுவுமே தடைப்படாமல் நடக்கிறதுக்கு இறை ஆற்றலில் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி சிவகங்கையை பொறுத்த மட்டும் மணவள கலை அப்படின்னு வேதாத்திரி மகரிஷியினுடைய அமைப்பு அது. அதுக்கு இங்கே சிவகங்கையிலேயே 2 இடத்துல அது கோவில் இல்லை, மக்கள் அங்கே வந்து
தவம் செய்து போகிறது மாதிரி அவங்கள ஒருநிலைப்படுத்துகிற மாதிரி நல்வழிப்படுத்திக்கிறதுக்காக அமைப்பு அது. அருள்நிதி, அருட்செல்வர், தவச்செல்வர், தவச்செல்வி இப்படி அழைப்பாங்க. முதல்ல பயிற்சி எடுக்கும்போது தவச்செல்வி அப்படின்னு, அப்புறம் அதனுடைய வளர்ச்சியில் அருட்செல்வர், அருட்செல்வின்னு, அதுக்கப்புறம் அருள்நிதின்னு அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு 2 இல்லங்கள், அதுவும் மக்கள்கிட்ட பழகி அவங்க கொடுத்த நன்கொடையில் அந்த கட்டடங்கள் உருவாயிருக்கு. அதுவும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இப்போதைக்கு என்னுடைய வயது 82 என்ன, இப்போவும் நான் சுறுசுறுப்பாக தான் இருப்பேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே கடமைகள் எல்லாம் முடிக்கணும், அதனால் அது தாடி மீசையெல்லாம் தூண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நாள்தோறும் அதை சுறுசுறுப்பாக செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் செஞ்சிட்ருக்கிற அந்த பணி வந்து நிஜமாவே வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்த்து அவங்களும் வந்து கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும். இந்த சமூக பணியில் உங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கான ஆர்வம் வந்து உங்களுக்கு இளம் வயதிலே வந்ததுன்னு சொன்னீங்க. அது உங்கள் பெற்றோர் பார்த்து வந்ததா, இல்லை வேறு யாராவது உங்கள் ஆசிரியர் அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீங்கள் இதை வந்து பண்ணுறீங்களா, இல்லை அது உங்களுக்கு தானாகவே வந்ததா? இல்லை, எனக்கு என்னன்னா சின்ன வயதிலேயே எங்கள் அம்மா காலமாயிட்டாங்க. சித்தி அடுத்து ஒன்று கல்யாணம் பண்ணி அவங்க சித்தியை அவங்களுடைய ஒடுக்குமுறை, அவங்களுடைய இதுதான் என்னை வந்து இந்த மாதிரி திசை திருப்பணும். நான் அப்போ தான் நினச்சேன், அது அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம அம்மாவாக இருக்கணும், நம்ம தந்தையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் ஏற்படும். அதனால் பிள்ளைகளை ஒருத்தரையும் மரியாதை குறைவாக அழைக்கிறதே இல்லை. நான் இப்போது எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்து அது கேட்பாங்க, இப்படி எப்படி உங்களால் அது பண்ண முடியுது? இல்லை, அவங்கெல்லாம் எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய ஆட்களாக வரப்போகிறாங்க. அப்போ அவங்கள வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரை வந்துடுறாருன்னு, என்னடா நீ மாவட்ட ஆட்சியராக இருக்கேன்னு கேட்டால் நல்லாவா இருக்கும்? அப்படி இருக்காது. அன்னைக்கு என்னங்க ஐயான்னு சொல்லுவீங்கள, அதை இன்றைக்கே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் எனக்கு அது இந்த கடமைகள் செய்வது, அது உரிமையோடு செய்வது, அவர்களிடம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறது, அதுக்காக நம்ம அவங்ககிட்ட வேறு எதிர்பார்த்து போகிறோமானா போக மாட்டோம். அப்படி செஞ்சிட்ருக்கோம். உங்களோட இந்த இளம் வயது அனுபவம் தான் வந்து உங்களை இப்போ அந்த பாலர் பாதுகாப்பு மையம் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் இப்போ வரைக்கும் அதை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆமாம். அண்ட் அந்த பாலர் பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ படிச்சுட்டு வெளியில் போயிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நபர், ஒரு கதை அப்படின்னா ஒருத்தர் யாராவது இருக்காங்களா, இல்லை நிறைய பேர் இருக்காங்களா? அதிலிருந்து படிச்சுட்டு போனவங்க அது பெரும்பாலும் பெண்கள் வந்து போனதுக்கப்புறம் வந்ததே இல்லை. ஆனால் ஆண்களாக இருக்கிற பையங்க வந்து என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா, நான் திருமணத்துக்கு நாள் வச்சுருக்காங்க, தம்பிமார்கள் தங்கைமார்கள் எல்லாரையும் நான் கூட்டியாந்து விட முடியாது, அதனால் நீங்கள் அன்றைக்கி ஒரு கல்யாண சமையல் மாதிரி அவங்களுக்கு நல்ல சிறப்பாக சாப்பாடு போட்டுடணும், அதுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி பரமக்குடியிலிருந்து மின்சார வாரியத்தில் வேலை பார்த்தவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நூலகராக இருந்தவர், இவங்கெல்லாம் இந்த பள்ளியில் படித்து போனவங்க. இந்த பாலர் பாதுகாப்பு இல்லத்தில் வாழ்ந்து போனோம். பாக்கியம்னு ஒருத்தர், அவர் மின்சார வாரியத்தில் வேலை பார்த்தார். இப்படி நல்ல நிலையில் எல்லாமே பிள்ளைகள் ஆகியிருக்காங்க. அவங்க சிலர் நம்மோட தொடர்பு வச்சுக்கிறது உண்டு, சிலர் வந்து மரபுப்படி மறந்துட்டு இருக்கிறதும் இருக்குது. ஆனால் எல்லோருக்கும் நான் பார்க்குற போது மகிழ்ச்சியாக கூப்பிட்றதுனாலையும் பேசுகிறதுனாலையும் இப்போ இந்த பாலர் பாதுகாப்பு இல்லத்திற்கு செயலாளராக இருக்கிற கோட்டைக்குமாரே என்ன சொல்லுவார்னா, இவர் ஒரு தடவை கல்லை எடுத்து போகிற காரை பார்த்து எரியுறது மாதிரி நின்னார். நான் தற்செயலாக போனாலும், என்ன குமார் என்ன செய்கிறீங்க அப்படின்னு, இல்லை ஒன்றும் செய்யலை கல் அப்படின்னு கல்லுன்னு கையில் காட்டினார். நான் சொன்னேன், குமார் கல்லை விட்டு எரிஞ்சிங்கன்னா அங்கே ஏதாவது உடஞ்சிடும், அவங்க இறங்கி வந்து உங்களை அடின்னு அடித்து போட்டுருவாங்க. நீங்கள் மலரார எரிஞ்சிங்கன்னா அவங்க உங்களை வந்து நல்ல பிள்ளைன்னு பாராட்டிட்டு போவாங்க, அதனால் இன்னைக்கு கல்லால் எரியாதீங்க, மலரால் எரியுங்க அப்படின்னு சொன்னேன். அதை அவர் வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறதுலையே இந்த செய்தியை எழுதியிருக்கிறார். அப்பா இப்படி என்னைய நெறிப்படுத்துனாங்க. அது மாதிரி முடிஞ்சது நல்லது செய்யணும். ஏன்னா
அந்த நல்லது செய்கிறதுல விளம்பரம் தேவையில்லை நமக்கு. இது நமக்கு யாரோ நமக்கு ஒருத்தர் செஞ்சாங்கன்னா எப்படி செய்வாங்க, நம்ம எப்படி நினைப்போம், அது மாதிரி செயல்படுத்தணும்னு நினைப்பேன். நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக வந்து இங்கிலீஷே இல்லாமல் தமிழில் பேசுகிறத கேட்குறது அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்குமே வந்து அந்த மாதிரி உங்கள்கிட்ட இப்போ வந்து ஒரு பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து அது தூண்டுறது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் வந்து பேச வந்து நான் முயற்சி செய்கிறேன். இந்த இன்டர்வியூ இனிமேலேருந்து. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்ல தமிழில் பேசுகிறதுங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. நான் வந்து வகுப்புலையுமே பிள்ளைகளை ஆங்கில ஆசிரியர் என்ன சொல்லுவார், வெளியில் நிற்கிற பிள்ளை உள்ளே வர்றதுக்கு கமின் கமின் பாரு. நான் தமிழில் பமின் பமின் அப்படின்னு. பமின்னா வாங்க வாங்கன்னு இது நல்ல தமிழ் அது. அது மாதிரி அப்படி வகுப்பறையிலையும் நல்ல தமிழில் தான் பேசுவேன். அது எளிமையாக தான் பேசுவேன். நான் பேசுகிறதுல கடினமான சொற்கள் எதுவும் இதாக இருக்காது. அது மாதிரி தான் பேசுவேன். அதனால் பிள்ளைகளுக்கு ஐயா தனித்தமிழில் பேசுகிறதும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் செந்தமிழ் கழகம்னு இங்கே ஒரு தனித்தமிழ் அமைப்பு வச்சுருந்தோம். பேராசிரியர் முத்துசாமின்னு கல்லூரி பேராசிரியர் இருந்தார், அவர் தலைவர். நான் வந்து செயலாளர். பொருளாளர் ராமநாதன் ஒரு கல்லூரி பேராசிரியர். 3 பேருமா நடத்துகிறோம். ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துவோம். அது இல்லை ஒரு 300 அழைப்பு அச்சிடுவோம். வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் கொடுப்போம். தம்பி அவசியம் வந்துருங்க, அப்படி வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே பத்திரிக்கையை தந்துருங்க, அழைப்பை நீங்கள் வச்சுக்க வேண்டாம், செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா நான் உறுதியாக வந்துடுறேன் அப்படின்னா நாங்கள் அங்கே அழைப்பு கொடுத்தவங்க எல்லோரும் வர்றாங்களான்னு பார்க்குறதுக்கு வெளியில் சந்தனம் இதெல்லாம் வச்சுருப்போம். வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். சரியாக வந்துடுவாங்க எல்லோரும். அது மாதிரி குன்றக்குடி அடிகளார் அப்போ பெரியவர் இருந்தார், அவரை வச்சு தொடக்க விழா நடத்தினோம். அப்புறம் நல்ல தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு வந்து 1 மணி நேரம் நல்ல தமிழ் கேட்குறது மாதிரி விழா நடத்துவோம் ஆண்டுக்கு ஒரு தடவை. அதெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கு சுவரில் ஒட்டுகிற சுவரொட்டி அதில் கூட நாங்களே தான் அதை போய் ஒட்டிகிட்டு வருவோம். அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்தாலும் ஒரு ஏணி போட்டு நான் ஒட்டிடுவேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிடுவோம். அது மாதிரி செஞ்சோம் தான். நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து அந்த உங்கள் பாலர் பள்ளியில் படித்தவர் வந்து அவர் திருமணத்துக்கு வந்து எங்கே சாப்பாடு போடுங்க அப்படின்னு. இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ட்ரெண்டுக்கு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, ஸோ ட்ரெண்டுன்னே சொல்கிறேன். இப்போ ட்ரெண்ட் என்னென்னா, இப்போது நம்ம குழந்தையோட பிறந்த நாள் இல்லைன்னா நம்ம கல்யாண நாள் அப்படின்றப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் கூட்டிட்டு இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற பள்ளிகள் அப்புறம் இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டாடுற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அப்படி வந்து கொண்டாடிட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குழந்தைகளோட அதுக்காக ஏங்குறாங்களா, இல்லை அந்த மாதிரி ஏங்கி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி ஏதாவது ஒரு அனுபவம் ஷேர் பண்ணுங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது மாதிரி அது நிறைய பேர் வந்து செய்ய வர்றாங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். அதில் இப்போ என்ன இந்த ஒவ்வொரு இதுலேயும் முதல்ல சமூக நலத்துறையினுடைய பாதுகாப்பில் இந்த இல்லை நடந்தது. அதில் இதெல்லாம் பற்றி அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. இப்போ குழந்தைகள் பாதுகாக்கிற அலுவலகம் இதில் அவங்ககிட்ட அனுமதி பெற்று தான் இவங்களுக்கு சாப்பாடு போடணும். சாப்பாடு வந்து விலை உணவாக இருக்கக்கூடாது, இங்கேயே தயார் பண்ணணும். வெளியில் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா அண்மையில் ஒரு நிகழ்ச்சி ஈரோடு பக்கத்தில் ராமகிருஷ்ண மிஷன் நடத்தின இல்லத்தில் பழைய இது சாப்பிட்ருக்காங்க. அது வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளே சமைச்சு போட்டுறோமே தவிர வெளியில் சமையல் பண்ணி வந்ததுன்னு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இப்போ திட்டம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் பிள்ளைகளுக்கு விருப்பமான உணவு அவங்கள வாழ்த்திட்டு சாப்பிடுகிற முறை, அதுக்காக எப்போவுமே எல்லாத்தையும் எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் சேருங்கள், ஈசன் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாக காணுவோம்ங்கிற மாதிரி சுதானந்த பாரதியாருடைய பாடல், அதை சொல்லித்தான் ப்ரேயர் மாதிரி வச்சு இது பயன்படுத்துவாங்க. அதான் இது ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பணிபுரிகிற காலத்தில் வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை அந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததா? அதை வந்து நீங்கள் எப்படி வந்து எதிர்கொள்றீங்க நீங்கள் பணிபுரிய டைமில்? 1965 தான், 65 66 அந்த ஆண்டில் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அப்போ நான் மாணவராக இருந்தேன்.
எங்கே தஞ்சை தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தில். அங்கே மாணவர்களில் மதிமுகன்னு சொல்லுவாங்க, மாணவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அதில் நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. நான் அங்கே போனோடனே எங்கள் தந்தையாரில் ஒரு பெரியப்பாவாக இருந்தவங்க, அவங்க என்னை குழந்தையாக தத்தெடுத்துக்கிட்டவங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க தியாகியும் கூட. அலிப்புறம் சிறைச்சாலையில் அந்த காலத்தில் தனிநபர் சத்தியாகிரகத்தில் உள்ளே போயிருக்காங்க. அது அவங்க என் பையன் திமுகவாக இருக்க மாட்டாங்க அப்படிம்பாங்க. நான் எந்த கட்சியிலையுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு மாணவர்கள்ட்ட, அது நம்ம மாணவர்கள் அமைப்பாக வச்சுருக்கணுமே ஒழிய இதாக வச்சுக்கக்கூடாது, ஒரு கட்சி சார்ந்து வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி மாணவர் பண்பாட்டு கழகம்னு வச்சுருந்தோம். அதில் தான் எல்லா மாணவர்களும் நிறைய சேர்ந்துட்டாங்க. அவங்க மதிமுக மாணவர்களை காட்டிலும் நம்ம அமைப்பு தான் இதுவாக இருந்தது. அப்போது இவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சரஸ்வதி கல்லூரி தஞ்சாவூர், அவங்க மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், இவங்கள்லாம் இது தமிழுக்காக நடத்துகிற போராட்டம். ஆகவே தமிழாசிரியருக்கு படிக்கிற தமிழ் கல்லூரி மாணவர்களே இதை நடத்துங்க, நாங்கள் பின்னாடி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கூட்டமாக இருப்பது உங்கள்கிட்ட தான் நிறைய பேர் இருக்காங்க, மதிமுகவில் அவ்வளோ பேர் இல்லை, அதனால் நீங்கள் முன்னின்று நடத்தலாமான்னு கேட்டாங்க. நாங்கள் தாராளமாக நடத்துகிறோம், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தரை ஒழிகன்னோ ஒருத்தரை வாழ்கன்னோ அந்த ஊர்வலத்தில் சொல்லக்கூடாது. அறிஞர் அண்ணா வாழ்கன்னோ பக்தவச்சலம் ஒழிகன்னோ இது இருக்கக்கூடாது. இந்திக்கு தமிழென்ன தாழ்வு அப்படின்னு நான் கேட்பேன். இதை எதிர்க்காத தமிழருக்கு இனி என்ன வாழ்வு அப்படின்னு கேட்கணும். வேண்டும் வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாய் வேண்டும், வேண்டாம் வேண்டாம் இந்தி திணிப்பு வேண்டவே வேண்டாம், இப்படி வச்சு நாங்கள் அந்த ஊர்வலத்தில் வந்தோம். அது தஞ்சாவூர்லேயே ஒரு வியப்பான நிகழ்வு. அரசியல் சாராமல் மாணவர்கள் ஊர்வலம் வந்தது. எல்லாம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள்லேருந்து தொடக்கப்பள்ளி மாணவர்களும் வேணான்ட்டோம், நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி மாணவர்கள், இதுதான் ஊர்வலமாக இருந்தது. அதில் வழிநடத்தி சென்றிருக்கோம். நமக்கு இப்போவும் மொழி மேலே எந்த வெறுப்பும் கிடையாது, விருப்பும் கிடையாது. எல்லா மொழியும் சிறந்த மொழி தான். ஆனால் நாம் சுதந்திர நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா நம்முடைய தாய்மொழியாக நம்ம என்ன பேசணுமோ அதே ஆட்சி மொழியாக இருக்கணும். ஏன்னா அது இல்லாமல் ஒரு தொடர்பு மொழி வேணும். அப்படிங்கிறதுனால நம்ம ஆங்கிலேயருடைய இதில் வசப்பட்டிருந்ததுனால ஆங்கில மொழியே தொடர்பு மொழியாக இருக்கட்டும். ஏன் இந்தி இருந்தால் என்ன, இந்தியாவுக்கு ஒரு மொழி வேணாமா அப்படின்னா, இந்தியாவில் 18 மொழிகள் இருக்குது. அந்தந்த மொழிகளுக்கு அந்தந்த மாநிலத்தில் முதலிடம், அதில் தான் தேர்வு எழுதணும், அதில் தான் படிக்கணும் பேசணும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது இந்தி மொழிக்காரங்களுக்கு எளிமையாக போயிடும். இது ஒரே மொழி தான் அவங்க படிக்க வேண்டியதாக இருக்கும், இந்தி மொழியை மட்டும் படித்தா போதும். நம்ம அப்படி இல்லை, ஆங்கிலமும் படிக்கணும், தமிழும் படிக்கணும், இந்தியும் கற்றுக்கணும். அது தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் ஆட்சி மொழியாக இருப்பது 2 மொழியை வச்சுக்கணும். ஒன்று மக்கள் பேசுகிற மாநில மொழி, இன்னொன்று உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில மொழி என அப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோட்பாடு, கொள்கை. அதைத்தான் போக சொல்லியிருக்கேன். ரொம்ப சரி ஐயா. இந்த காலகட்டத்தில் ஒரு போராட்டமோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஒரு அரசியல் கட்சி தொடர்பு இல்லாமல் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கடினம் தான். அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தினதுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்ந்தாலும் தமிழுக்காய் வாழ்வேன், என்று மழிந்தாலும் தமிழெண்ணி வடிவேன், ஆவி தனிந்தாலும் வையம் வீழ்ந்தாலும் தான் வீழா தமிழின் மேன்மை விளக்குதலே என் வாழ்க்கை, தமிழ் பகையை அழித்திருப்பது என் நோக்கம், தமிழ் என் பேர் அப்படிங்கிறது எங்களுடைய உயிரோட்டமானது. இந்த தமிழ் மொழியிலே நீங்கள் படித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இலக்கியம் இல்லை ஒரு திருக்குறள், அது உங்கள் வாழ்க்கை முறையை ஒரு திருக்குறள் சொல்லிடும், இல்லைனா ஒரு ஒரு பாடல் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? அதை இன்றைய தலைமுறையினருக்கு நீங்கள் எப்படி விளக்குவீர்கள்? நல்ல கருத்து. எனக்கு 8 தொகை, 10 பாட்டு, 14 கணக்கு நூல்கள் எல்லாமே பிடித்தமானது தான். நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக செறிவாக சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு ஒவ்வொரு இலக்கியத்திலிருந்தும் ஒவ்வொரு இலக்கணத்திலிருந்தும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது பிள்ளைகளுக்கும் அதை
கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு வழிமுறையாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு எண்ணுவேன். ஈண்டு பிறந்தறுதல் எந்தளக்கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்ன ஒளிர்வாள் அரும் சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை சொல்லியிருக்காங்க. அந்த தாய் சொல்கிறது நல்ல உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய நல்ல குழந்தையை பெற்றுத்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவரை சான்றோராக ஆக்குவது என்பது தந்தையினுடைய கடமை. ஏன்னா அவருக்கு களத்தில் நின்று அவர் பயிற்சி எடுப்பதற்கு அரசு முன்னின்று வர வேண்டும். அவர் அதில் வெற்றி பெற்று களிறுங்கிறது யானை, களிறு எரிந்து பெயர்தல். சண்டைக்கு போனவர் அவர் வச்சிருந்தது ஆயுதத்தை அந்த யானை மேலே போட்டுட்டு அந்த யானையை தப்பிச்சு போயிடுச்சு, வந்துட்டார். இன்னொருத்தருக்கு முயல் வேட்டையாடிட்டு மேலே கொண்டுட்டு வர்றார். இதில் எது சிறந்தது அப்படின்னா, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிதுங்கிறார் திருவள்ளுவர். ஏன்னா ஒரு கையில் ஒன்றும் கிடைக்காம போயிடுச்சுனாலும் அது பெருமைக்குரியது. நோக்கம் உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இலக்கியம் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வழிமுறைக்கும் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு, இலக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அதை மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். எனக்கு நல்லாசிரியர் விருது தமிழக அரசு கொடுத்துச்சு. அதே மாதிரி தமிழ் செம்மல் அப்படிங்கிற பட்டம் தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுகள்லேயும் ஒரு பாராட்டுகள் பட்டயங்கள் வழங்கினதில் ஒரு 15-20 பட்டயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே நான் தமிழுக்கு உரியது தான், அதனால் தமிழன்னைக்கு உரியது தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மை பேச வைத்ததும் நம்ம பெருமைப்படுத்தியதும் தமிழ் தான். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் இந்த தமிழை படிக்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அது கல்லூரியில் அவங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையா, இல்லை வீட்டில் இல்லையா, இல்லை நம்ம சமூகத்திலேயே இந்த தமிழ் மேலே அக்கறை இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருக்கா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி. அது குழந்தை பருவத்திலேயே அன்னை மொழியாக இருக்கிற தாய்மொழி பாடம் தான் அமைக்கப்பட்டிருக்கணும். அது இல்லாமல் ஆங்கில வழி கல்வியாக பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறது மம்மி டாடி அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அம்மா அப்பா என்று அழகு தமிழில் சொல்கிறாங்க என்று சொல்ல வைக்கணும். அதனால் அடிப்படையிலேயே அவங்களுக்கு அந்த மொழியை தாய்மொழியை பாடமாக வைக்காதனால அவங்க மேலே வர்ற போது சிரமப்படுறாங்க. எனக்கு தமிழா சரியாக வராது, எனக்கு தமிழ் பேச தெரியாது அப்படின்னு தமிழர் சொல்கிறது நமக்கு சரியாக தெரியலை. அதனால் தமிழ் படிக்கிறவங்க எந்த தாய்மொழியுமே முதல்ல அவங்களுடைய வழக்கு மொழியாக இருந்து அதற்கு அப்புறம் மற்ற மொழிகளை படிச்சுக்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது தாய்மொழியில் பிழையற பேசவும் பிழையற எழுதவும் பழகிட்டோம்னா எந்த மொழியையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் நமக்கு பிள்ளைகளை சேர்க்குறதுமே ஆங்கில வழி கல்வியாக இல்லாமல் தமிழ் வழி கல்வியாகத்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள், ஆசையும் கூட. நல்லது. அந்த அடுத்த தலைமுறையினருக்கு இப்போ தமிழ் படிக்கணுன்ற ஆர்வம் வரணும் அப்படின்னா ஒரு நல்ல புத்தகம், ஒரு பரிந்துரை, அதை சொல்றேன். நல்ல அருமையான கேள்வி. இது எங்கிட்ட யார் கேட்பாங்கன்னா, தமிழாசிரியருக்கு படிக்கிறதுக்காக வர்றவங்க ஐயா தமிழில் நான் மகிழ்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அதில் முத்தொள்ளாயிரம்னு ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் படித்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன பாடல்களாக தான் இருக்கும், ஆனால் பொருளோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அது தாயர் அடைப்ப மகளிர் திறந்திட தேயந்திரிந்த குடுமியவே ஆய் மலர் கண்டுலாம் வீதி கதவு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது முத்தொள்ளாயிரத்தில். மன்னர் ஊர்வலம் வர்றாரு, அதை பார்க்குறதுக்காக மக போய் கதவை திறக்கிறாங்களாம். மக அதை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக மகளை உள்ளே எடுத்துட்டு கதவை மூடுறாங்களாம். தாயார் அடைப்ப மகளிர் திறந்திட தேயந்திரிந்த குடுமியவே. அந்த இது கதவு மாட்டியிருக்கிறதுக்கு பேர் குடுமின்னு பேர்.
அது மேலே தான் கதவை கொண்டு போய் மாட்டியிருக்காங்க. அதுவே அப்படி தேஞ்சு போயிடுச்சான். அள்ளற் பழனத்து அறக்காமல் வெள்ளந்தீ பட்டதன வெறியே புள்ளினம் தன் கை சிறக்கார் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நற்சிலை வேர்க்க கோதை நாடு அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்ன அப்படின்னா, திடீர்னு அன்னப்பறவை தன்னுடைய குச்சிகள்லாம் பயந்து ஓடியாந்து அது இறக்கைக்குள்ளே உட்கார பார்க்கணும். ஏன்னா அங்கே அரக்கு ஆம்பல் மலர் அது திடீர்னு காலையில் சூரியனை கண்டவுடனே மலர்ந்துச்சான். மலர்ந்தபோது அது சிவச்சிவேர்னு இருந்தது. அது ஒருவேளை நெருப்பாக இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு வந்து இந்த குஞ்சுகள்லாம் தாயிட்ட அடைக்கலை கேட்டது. அதை அள்ளற் பழனத்து அறக்காமல் வெள்ளந்தீ பட்டதன வெறி புள்ளிடம் தன் சிறகால் பார்ப்பருக்கும் கவ்வை உடைத்தரோ நற்சிலை வேர்க்க கோதை நாடு அப்படி இப்படி பாடல்களெல்லாம் சொல்லி காட்டுவோம். இது மாதிரி கலிங்கத்து பரணியில் நீங்கள் இது பண்ணலாம். கலிங்கத்து பரணிங்கிறது ஆணை 1000 வென்ற மாணவனுக்கு வகுப்புதோர் பரணி. 1000 யானைகளை கொன்ற வெற்றி பெற்ற அரசனுக்கு தான் அந்த பரணி பாடுறது உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வருது. பேய் எப்படி பிசாசு எப்படி வந்து ஆடுது பாடுது இப்படியெல்லாம் காட்டுவாங்க. அப்படின்னு அதுகளை எடுத்து சொன்னோம்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சியாக. அதனால் தமிழ் படிக்கிறவர்களை நாங்கள் பெரும்பாலும் ஊக்கப்படுத்துறது தான். இவ்வளவு நூலை படிச்சிட முடியுமா, படிக்கலாம் முடியுமா அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. நம்ம தமிழ் மொழியில வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த உவமையே வந்து அழகுதான். ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த உவமையை வச்சே நமக்கு வந்து எளிதா அதை வந்து ஒரு யதார்த்தத்தை வந்து நமக்கு புரிய வச்சிருவாங்க. அந்த விஷயத்துல வந்து தமிழ் மொழிக்கு வந்து ஈடு வந்து எதுவுமே கிடையாது. நான் இது வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், ஹிந்தியும் படிச்சிருக்கேன். அதுல வந்து எனக்குமே பிடிச்சது வந்து தமிழ் தான். அதுக்கு காரணம் என்னுடைய தாத்தா தான். அவருக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் வந்து நான் வந்து தமிழ் படிக்கவே ஆரம்பிச்சேன். அப்படிதான் என்னோட தமிழ் படிக்கிற ஆர்வம் வந்து நிறைய வந்து ஆனதுக்கான காரணம் வந்து முதல்ல என்னோட தாத்தா தான். அவருக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உறுதி. அதில் ஒன்று என்னன்னா, நான் மாணவர்கள்ட்ட சொல்றது எளிமையாக நான் அது கேட்கறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறாப்புல இருக்கணும். இப்படிலாம் காட்டி என்கிட்ட கேட்கக்கூடாது. ஐயா மன்னர் பணி முடிக்க வேண்டும்னு கேட்கணும். சென்று வார சொல்லுவேன். இல்லை மன்னர் பணி முடிக்க வேண்டும்னா மன்னரே போனால் தான் அந்த பணியை முடிக்க முடியும். அவர் யாரங்க எனக்கு இந்த பணியை முடித்து விட்டு வான்னு சொல்ல முடியாது. இந்த பணிக்கு அவர் தான் போயாகணும். அதனால அதுக்கு மன்னர் பணின்னு பேர் வச்சு மன்னர் பணிக்கு போகணும். அது பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயாட்ட போய் மன்னர் பணிக்கு போகணும்னு கேட்டு வந்துடணும் அப்படின்னு. அப்படி அதனால் நாம் தாய்மொழி எல்லா விதத்திலையும் சிறப்பாக இருக்கும். அதை நம்ம பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குற வகையிலேயே கொண்டு வரணும். நம்முடைய முன்னோர்கள் பாடின பாட்டு செய்யுள் இது எல்லாமே அந்த வழிபாட்டு முறைக்காக இருக்கக்கூடியது. அதை நம்ம சிறப்பிக்கணும். அதைத்தான் பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தர் உள்ளிருந்து ஓங்குவன் நமச்சிவாயத்தை மறவேனே அப்படின்னு. அப்படி நமக்கு படிக்க படிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். படிக்க படிக்க நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அதில் நாங்கள் இந்த குழந்தைகளாக இறைவனை உருவாக்கி பிள்ளைத்தமிழ்னு பேர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், குமரகுருவர் பிள்ளைத்தமிழ் அப்படி சொல்லுவாங்க. அந்த பிள்ளைத்தமிழ்கிற பாட்டுகள்லாம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். அதை ஒரு தடவை படிக்கிறத கேட்டாலும் அல்லது பக்கத்தில் இருந்து படிக்க பார்த்தாலும் நமக்கும் அது அந்த ஆசை வரும். அது மாதிரி அதனால் தமிழ் என்பது சுவைமிக்க, சத்துமிக்க, தரமிக்க மொழியாக இருக்கிற காரணத்தினால தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான். ரொம்ப சந்தோஷம். தமிழ் மொழியை வந்து நிறையா மொழிகள் வந்து இணை மொழியாக கொண்டு அதிலிருந்து பிரிஞ்சதாக தான் இருக்குது. நிறையா மொழிகளை பார்த்தோன்னா தமிழ் மொழியை வந்து கொஞ்சம் திருச்சி தான் வந்து அவங்களோட மொழியில் வச்சுருக்காங்க. தவிர ஃபஸ்ட்டு காரணம் அந்த தமிழில் தான் வந்து அதோட வார்த்தையே இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறையா சொற்கள் வந்து எடுத்து சொல்லலாம். அது நிறையா நம்ம சவுத் லாங்குவேஜஸ்லேயே நிறையா அந்த மாதிரி இருக்குது.
அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து அந்த ஒரு இடத்துல நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற சமுதாயத்துல வந்து எந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்தா நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? நீங்க அந்த காலத்துல இருந்ததுக்கும் அதுல இருந்து ஒரு சின்ன விஷயம் இன்னும் நம்ம கடைப்பிடிச்சிருந்தா நம்ம வந்து இன்னும் நல்லா இருந்திருப்போம், நம்ம தமிழ் மொழி வந்து இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அதாவது நம்ம வந்து தாளில் எழுதுகிற பழக்கங்கிறத 1950க்கு பின்னாடி தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி தாள் பயன்படுத்துகிறது இதில் நம்ம ஓலைகளில் தான் எழுதியிருக்காங்க. பனை ஓலையில் எழுத்தாணி வச்சு எழுதி அகற்றிருக்காங்க. அது தமிழுக்கு வந்து சிறப்பு என்பது என்ன அப்படின்னா, நாம் படிக்கிற போதே அதனுடைய உணர்வு, அதனுடைய வெளிப்பாடுகள் அதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒழுக்கம் எல்லாம் நம்ம தாய்மொழியில் மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் அவைகளையெல்லாம் நம்ம மனப்பாடம் செய்கிறது, அதை மறுபடியும் மற்றவர்களுக்கு சொல்லி பார்க்கறது, சொல்லி கொடுக்கறது, இதன் மூலமாக நம்முடைய மொழியை வளர்த்து கொள்ளலாம். அதுதான் நான் சொல்லுகிற எளிமையான வழி அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு இன்னும் ஆங்கில மோகம் அடிப்படையில் பெற்றோர்கள் நினைக்கிறத மாற்றி அமைக்கணும். எனக்கு நான் ஒரு ஆங்கில பள்ளிக்கு பேசுகிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. நான் அப்போ சொல்கிறதே தான் சொல்லுவேன். அடிப்படையாக நீங்கள் ஒரு மொழியை அப்புறப்படுத்தி விட்டு இன்னொரு மொழியை கொண்டாந்து திணிக்கிறதுங்கிறது வேண்டாம். இயல்பாக அது இது பண்ணி கொடுத்துட்டு அதே இதுவை அவங்களுக்கு விளக்கம் தெரிகிறது போல் நம்ம டேடின்னு கூப்பிட்டா தான் அப்பான்னு பொருள்னு தெரியணும். முதல்ல பிள்ளைகளுக்கு நான் அப்பா என்று கூப்பிடுகிறேன், அதுக்கு ஆங்கிலத்தில் என்னென்னா டேடின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லணும். அப்படி பழகி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வெறுப்பு தோன்றாது. எனக்கு தமிழ் வராதுன்னு சொல்ல மாட்டாங்க. தமிழராக பிறந்து தனக்கு தமிழ் வராதுன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை அப்படிங்கிறத எடுத்து. கண்டிப்பா ஐயா. இது வந்து எல்லார் வீட்லயும் அந்த பெற்றோர்கள் அண்ட் அவங்க சொந்தக்காரங்கள் எல்லாருமே வந்து இத ஒரு என்ன சொல்றது, இதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நம்ம வீட்லயே வந்து தமிழ் பேசி அப்படின்னா ஒரு வீட்லயும் பேசினா ஆட்டோமேட்டிக்கா அந்த சமூகத்திலேயே வந்து தமிழ் கண்டிப்பா வளரும். தமிழ் வந்து இன்னும் எப்போதுமே வளர்ந்துட்டு தான் இருக்கும். அண்ட் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க வந்து இப்ப தமிழை வந்து பாடமா எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு அட்வைஸ் மாதிரி என்ன சொல்லுவீங்க? அதாவது பிள்ளைகள் வந்து அந்த சூழலில் வளரணும். இப்போ எனக்கு வந்து 82 வயதாகுது. நாள்தோறும் நூலகத்துக்கு போய் ஒரு 10:30 மணிக்கு போவேன், 1 மணி வரைக்கும் அங்கேருந்து படிச்சுட்டு தான் வருவேன். இந்த வயதிலேயும் போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. படிக்கணும். அப்படி படித்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மொழியினுடைய இயல்பை நம்ம புரிந்து கொள்வதற்கும் சமுதாயம் எப்படி சிந்திக்கிறதுங்கிறது தெரிந்து கொள்வதற்கும் பயனுடையதாக இருக்கும். அதனால் நம்ம நூலகத்துக்கு போகணும் அப்படின்னு. அதே போல் பிள்ளைகள் கற்றுக்கொள்வது போல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நூல்களை வாங்கி நம்ம பழகணும். நம்ம வீட்டில் இறை வழிபாட்டு அடிப்படையிலையும் நம்ம அது மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இது பண்ணோம்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கமும் பழக்கமும் அவர்கள் பேசுகிற தன்மைகளும் வரும். அதுதான். அதனால் தமிழனுக்கு மொழி உணர்வு சிறிதுமில்லை, தன் வயிற்றை கழுவுவதற்கே காலம் பார்த்தால் உமியாகி ஓடாகி தேய்ந்தே போவான். உண்மையிலே மொழி உணர்வு தோன்றும் நாளே தமிழ் வாழ்வு செழித்தோங்கும் திருநாளாகும். தன்மானம் கடைச்சரக்காய் ஆக்கிவிட்டா இமிழ்கடல் சூழ் வையத்தில் வாழ்க்கை காண்பான். இடிபட்ட சிதமிழா தூங்கு தூங்கு தூங்கு, நடைகெட்டு உடைகெட்டு நாக்கெட்டு குருதி கெட்டு பேர் கெட்டு உள்ளத்தின் உண்மை ஒளி யாவும் கெட்டு விடைபட்டு அம்பைப்போர் செம்மாந்தோங்கி விளங்குகின்ற மொழிப்பற்றும் கெட்டா போனாய். நாடாண்ட இனமென்று பேசி பேசி நான் வரண்டும் இன்னும் குணமாறவில்லை. இன்று வீடாடும் திறனின்றி விங்கி போனாய். வீரம் விற்றாய், ஏடா நீயும் இன்னும் இங்கே வாழ்கின்றாய். வாடா நீ தமிழ்த்தாயின் தேரினை போக்கு, வார்த்தையிலே பொருளில்லை செயலை காட்டு. அழியதோர் பொருளென்றே ஆனாயோ நீ, அறமறந்தோ தூங்குகின்றாயோ நீ. வா தமிழா வா அப்படின்னு சொல்லி
தமிழுக்கு பெருமை சேர்க்கிறோம். கண்டிப்பா. நம்ம தமிழ்ல மட்டும்தான் வந்து ஒருத்தவங்கள பாராட்டுறதும் சரி, அதை இகழ்றதும் சரி, அதையுமே வந்து ஒரு பாராட்டு மாரி பண்றது நம்ம தமிழ் மொழியில தான் இருக்கு. அத வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நம்ம சொல்றோம். அது வந்து ஒருத்தவங்க இகழ்றோன்ட்டு தெரியாமலே வந்து அவங்கள வந்து இகழ்றது அப்படின்றது நம்ம மொழியில தான் இருக்கு. அது வந்து மொழியோட சிறப்பு, அந்த இலக்கண சிறப்புன்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த வயதிலயும் இந்த ஒரு துடிப்போட மக்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களால முடிஞ்ச சேவை எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிஸி ஸ்கெடியூல்லையும் எங்களுக்கு இந்த டைம் ஒதுக்கி உங்களுடைய அந்த அனுபவத்தை வந்து எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னையும் ஒரு பொருட்டாக அழைத்து என இன்று என் நீண்ட நேரமாக வினாக்களையும் தொடுத்து அதிலே நீங்கள் மகிழ்ச்சியும் நிறைவும் பெற்று இருப்பது தமிழன்னைக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றே நான் கருதுகிறேன். அந்த அளவிலே உங்களை நான் நாவார நற்றமிழால் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் உயர்ந்த புகழோடும் பல்லாற்றானும் திகழ இறையாற்றலை வேண்டுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா.